மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரே ஒரு ப்ராசஸை சாக்கா வச்சுக்கிட்டு இங்க கோர்ட்டினுடைய நேரம் எப்படி வீணடிக்கப்படுது, உண்மையாகவே தண்டனை பெறுபவர்கள் எப்படியெல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய வழக்குகள்ல பார்த்துருப்போம், நிறைய படிச்சிருப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு வழக்கு இருக்கு. உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தரகண்ட்ல ஒரு ஒரு அரசு ஊழியர், அவர் வருவாய்த்துறையில வேலை செஞ்சிருக்காரு 1990. அப்போ அவரு 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமாக அந்த வழக்கு 2006 தான் உத்தரகண்ட் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுது. கீழ்கோர்ட்ல 2006 விசாரிக்கப்பட்டு ஆமா அவர் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கிறாங்க. இதை எதிர்த்து அவர் உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. 2006 கீழமை நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க. 2012 உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு நம்முடைய உயர் நீதிமன்றமும் சொல்லுது. அதையும் எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போறார். உச்ச நீதிமன்றம் இப்போ 2026 தான் அதுக்கு தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லுது. அதாவது அவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு, அதுக்காக அவர் 2 வருஷம் தண்டனை அனுபவிக்கணும், 2000 ரூபாய் அபராதம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறமாக பாத்தீங்கன்னா 1990 நடந்த வழக்கு இப்ப 2026, ஆல்மோஸ்ட் 36 வருஷம் ஆயிடுச்சு இந்த தீர்ப்பு வர்றதுக்கு. அதுக்குள்ள அவருடைய வயசு, அந்த குற்றம் செஞ்சவர் இருக்கார் இல்லையா, அவருடைய வயசு 75 வயசு ஆயிடுச்சு. அப்ப 75 அப்படிங்கும் போது அவர் வயதுல மூத்த குடிமகன் ஆயிடுறாருல, அவருடைய வயதை கணக்குல கொண்டு வருஷத்தை கம்மி பண்ணிடுறாங்க. 1 வருஷமா, 2 வருஷத்துக்கு பதிலாக 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவர் ஃபைன் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்களேன், கோர்ட்டுடைய நேரம் எவ்வளவு வீணடிக்கப்பட்டிருக்குன்னு, மேல்முறையீடு அப்படின்னு வீணடிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒருவேளை இதை முன்னாடியே விசாரிச்சிருந்தா அவருக்கு அந்த 2 வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா. தவறு செஞ்சவங்க ஒரு பக்கம் மேல்முறையீடு பண்ணி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு பக்கம் தரப்படுது. தவறே செய்யாதவர்கள் சிறையில் இருக்கிறதுக்கும் இங்க ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி வழக்குகள் 36 வருடங்கள் 40 வருடங்கள் இந்த மாதிரியான வழக்குகள் ஒரு 500 ரூபாய்க்கு, 500 ரூபாய்னாலும் லஞ்சம் வாங்கினது தப்பு தான். ஆனா 36 வருஷமா ஒரு வழக்கு இழுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் எத்தனை வழக்குகள் பெண்டிங்ல இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப நீதி அவசியம் உடனடியா தேவை அப்படிங்கிறவங்களுக்கு நீதி கிடைக்காம அப்படியே பெண்டிங்ல இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உருவாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் எப்ப சரி பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல.